friends, this is Babu Mom from Babu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். லீவ் விட்டாலே பிள்ளைங்க அதை செஞ்சு தாங்க இதை செஞ்சு தாங்கன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியாக ஒரு கேரமல் புட்டிங் பண்ணிடலாம். அதுக்கு நான் 3/4 கப் பால் எடுத்திருக்கேன், 4 ப்ரெட்டு ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், சுகர் 1 கப், கஸ்டர்ட் பவுடர் 3 டீஸ்பூன், கேரமலைஸ் பண்ணுறதுக்கு வந்து தனி 4 டீஸ்பூன் வந்து சுகர். இப்போ ப்ரெட்டை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா ப்ரெட்டையும் சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கஸ்டர்ட் பவுடரில் 1/2 கிளாஸ் தண்ணி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு கேரமலைஸ் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். சுகர் முங்குற அளவு மட்டும் இருந்தால் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, சுகர் கேரமலைஸ்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு கேக் ட்ரேயில் மாற்றிடலாம். நான் இப்போ ஒரு கேக் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் தடவி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம கேரமலைஸ் பண்ணோம் இல்லையா, அதை இதில் விட்டுறலாம். இப்போ எல்லா இடத்துலையும் இது படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் கொதி வந்துருச்சு, இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாம் கரையட்டும், பால் கொதிச்சு வரட்டும். கஸ்டர்ட் பவுடர் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிரெட் ஸ்க்ரம்பர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்லோவில் வச்சுக்கோங்க சிம்மை. இப்போ எல்லா ப்ரெட்டையும் சேர்த்தாச்சு, மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கேக் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கேக் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கேக் ட்ரேயில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது ஏர் இல்லாமல் இப்படி 2 தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு அலுமினியம் ஃபைல் எடுத்து இதை அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ். இது கீழே வந்து ஒரு பேஸ்க்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். ஒரு 30 to 35 மினிட்ஸ் லிட் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இதை 50 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரெஸ்ட்டில் விட்டாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து புட்டிங்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துருச்சு புட்டிங் கேக்கு. இதை அப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பிரெட் கேரமல் புட்டிங் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க பப்புஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.